இந்த பதிவுல ஒரு கதையை தாங்க பார்க்க போறோம். அதாவது பிச்சைக்காரனை விரட்டிய ஒரு கருமிக்கு அவன் தான தர்மம்லாம் செய்யாதவனுக்கும் எப்படி ஒரு நற்கதி கிடைச்சது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது, அதுவும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த புண்ணிய காலங்கள், தீபாவளி, பொங்கல், நவராத்திரி, விஜயதசமி, கார்த்திகை, சிவன் ராத்திரி, வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்கள்ல தான தர்மங்கள் செஞ்சோம் அப்படின்னா அது பன்மடங்கு பெருகும், ஒருத்தரோட விதியையே மாற்றக்கூடியது அப்படிம்பாங்க. ஆனா பணம் காக்காவிட்டாலும் புண்ணியம் காக்கும் ஆடி அமாவாசையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை. இப்ப அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய கருமி ஒருத்தன் இருந்தான். தர்மம் அப்படிங்கிற சொல்லே அவனுக்கு தெரியாது. பிச்சைக்காரங்களுக்கு தெரியாம கூட மறந்து கூட தர்மம் செய்ய மாட்டான். அவன் வீட்டுக்கு யாராவது தெரியாதனமா பிச்சை கேட்டுட்டா போதும், நாயை விட்டு ஏவாத குறைய விரட்டி விட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். ஏன்னா அவன் வீட்டு முற்றத்துல தோட்டம் ஒன்றும் அழகான தோட்டம் இருக்கு, பூச்செடிலாம் இருக்கு. பிச்சை கேட்டு வர்றப்ப அந்த வாயில்ல நின்னாங்க அப்படின்னா பூவை பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சத்துல அவன் யாரையும் அந்த வாயில்ல நிக்க கூட அனுமதிக்க மாட்டான். அன்னைக்கு ஆடி அமாவாசை. இவன் விரதெல்லாம் விட்டுட்டு மதிய உணவை நல்லா ஒரு பிடி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். வாசல்ல ஐயா சாமி ஏதாவது தர்மம் போடுங்க அப்படின்னு, சாப்பிட்டு நாளாச்சு சாமி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எட்டி பார்க்குறான். ஒரு வயதான பரதேசி கையில திருவோட்டோட நின்றுட்டு இருக்கான். இவன் தான் பிச்சைக்காரங்களை ஏறெடுத்து கூட பார்க்க விரும்ப மாட்டானே, அதனால அதை கண்டுக்காத மாதிரி அவன் சாப்பாட்லயே குறியா இருந்தான். பிச்சைக்காரனும் இவனை பத்தி கேள்விப்பட்டிருந்தான். இன்னைக்கு இவன்கிட்ட யாசகம் பெறாம போகக்கூடாது அப்படின்னு உறுதியோட நின்றுகிட்டு இருந்தான். இவனோ இல்ல போய் வா, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த பிச்சைக்காரன் இவன் வீட்டு வாசல்ல அந்த முற்றம் இருக்கு இல்லையா, தோட்டம் இருக்கு இல்லையா, அங்க நிக்கிறான். இவனுக்கு கோவம் தலைக்கேறிடுது. உடனே எழுந்து ஒடியாடுறான். உனக்கு எத்தனை தடவை சொல்றது, முதல்ல இங்க இருந்து போ, தர்மமும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான். ஐயா சாமி சாப்பிட்டு நாளாச்சு, ஏதாவது பழசு இருந்தா கொடுங்க போதும் அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்னும் இல்லை, முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறான். அந்த பரதேசியோ இவன்கிட்ட எதுவும் வாங்காம இந்த இடத்த விட்டு போகவே கூடாது அப்படின்னு உறுதியோட இருந்தான். இவனும் விடாக்கண்டன் கொடாக்கண்டன் இல்லையா, இவனும் இங்கெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றல்ல அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனை ஓங்கி அடிக்கவே போறான். உடனே பிச்சைக்காரன் இதை பார்த்துட்டு மிரண்டு போய் அங்கிருந்து பின்வாங்கி போயிடுறான். அதற்கு பிறகு ஆண்டுகள் ஓடுது. ஒரு நாள் இவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில விழுந்து இறந்து போறான். யமதூதர்கள் இவனை சங்கிலியால பிணைத்து இழுத்துட்டு போறாங்க. யமதர்மன் முன்னாடி நிறுத்துறாங்க. சித்திரகுப்தன்லாம் கணக்குகள்லாம் பார்த்துட்டு இவன் ஒரு புண்ணிய செயலையும் செய்யாதவன், ஒரு தான தர்மமும் செய்யாதவன், இவன் நரகத்துல இழுத்துட்டு போய் இவனுக்கு தண்டனைகள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற சித்திரகுப்தா, மறந்தும் கூட ஒரு புண்ணிய செயலை இவன் செய்யலையா அப்படிங்கிறான். ஆம் பிரபு அப்படிங்கிறாரு சித்திரகுப்தன். அதற்கு யமதர்மன் சித்திரகுப்தா, மனிதர்களாக பிறந்த யாருமே 100% பாவம் அல்லது 100% புண்ணியம் செஞ்சிருக்கவே முடியாது, நல்லா கணக்கப்பாரு அப்படிங்கிறாரு. அதற்கு சித்திரகுப்தன் பார்த்துட்டு இல்ல, புண்ணிய செயலையே இவர் செய்யல அப்படிங்கிறாரு. இதை கேட்டுட்டு யமனுக்கு திருப்தி இல்லை. இவன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு புண்ணிய செயலை செஞ்சிருக்கணும் போல தோன்றுதே, நீ அஷ்டதிக் பாலகர்களை வர சொல்லு அப்படிங்கிறாங்க. அஷ்டதிக் பாலகர்களும் அடுத்த நொடி இந்திரன், அக்னி, நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், இவங்க தான் அஷ்டதிக் பாலகர்கள். இவங்க தான் நம்மளை 24 மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள். நாம செய்யக்கூடிய எந்த பாவ புண்ணிய காரியங்களும் இவங்க கிட்ட தப்பவே தப்பாது. தர்மராஜா, எங்களை அழைத்ததன் காரணம் என்னவோ அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இவனையும் அறியாம ஏதாவது புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு என் உள்மனம் சொல்லுது. சித்திரகுப்தனால கணிக்க முடியல. நீங்க இவனோட பாவ புண்ணிய செயல்களை கணித்திருக்கிறீர்களா, ஏதாவது செஞ்சிருக்கானா அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாருமே உதட்ட பிதுக்குறாங்க. எல்லாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா வாயுதேவன் மட்டும், வாயு பகவான் சொல்றாரு, நீதி தேவா, இவனையும் அறியாம ஒரு புண்ணிய செயலை செஞ்சிருக்கான். மகத்துவம் மிக்க ஆடி அமாவாசை தினத்தன்று விரதம் இருந்துட்டு யாசகம் கேட்டு வந்த பிச்சைக்காரனை இவன் அடித்து விரட்ட எத்தனைத்த போது அவன் கையில ஒட்டி இருந்த சோற்று பருக்க பறந்து போய் பிச்சைக்காரனோட திருவோட்டுல விழுந்தது. அந்த பருக்கைய சுமந்துக்கிட்டு போனதே வாயு பகவானாகிய நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யம இதை கேட்டு, நான் கணித்தது சரியாகிடுச்சு, இவன் தீய நோக்கத்தோடு செயல்புரிந்தாலும் அவனை அறியாமல் பித்திருக்களுக்குரிய ஆடி அமாவாசை என்று விரதம் இருந்து இவன் கையால ஒரு சோற்று பருக்க தானம் செஞ்சதால இவன் தவறுகளெல்லாம் மன்னிக்கப்படுது, மீண்டும் பூலோகத்துல நல்ல குலத்துல பிறந்து உத்தமமான செயல்களை செய்து சொர்க்கத்தை அடையட்டும். அதே சமயம் இவன் செஞ்ச பாவம் யாசகம் கேட்டவரை அடிக்க பாய்ந்த காரணத்தால
அதற்குரிய தண்டனைய இவன் பூலோகத்துல அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அடுத்த குலத்துல இவன் சகல சௌபாகியங்களும் பெற்று இருந்தாலும் இவன் யாசகம் கேட்டவங்கள அடிக்க பாஞ்சதால அந்த பாவத்தின் காரணமாக முதுமை காலத்துல பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு கை செயலிழந்து விடுது. இதுதான் அவனுக்குரிய தண்டனையாக வருது. இத படிச்சதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆடி அமாவாசை என்று விரதம் இருந்து ஒரு சோற்றுப்பருக்கு தானம் செஞ்ச அவனுக்கே இவ்வளவு நன்மைனா, தெரியாம செஞ்ச அவன் செயலுக்கே இவ்வளவு மகிமைனா, நம்ம விசேஷ நாள்ல நல்லபடியா ஆடி அமாவாசை விரதம் இருந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகி நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு பணத்தை மட்டும் சேர்க்காம புண்ணியத்தையும் சேர்த்து வந்தோம் அப்படின்னா பணம் காக்காட்டியும் புண்ணியம் காக்கும் நம்ம குலத்தை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.